அறிவிட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா இங்கே பேசிக்கிட்டு இருக்கியா இப்போ நான் ஹலோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கன் நண்பங்கிட்டேருந்து நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நம்ம வடக்கன் நண்பங்கிட்டேருந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். வடக்கனா நம்ம அந்த மாதிரி வடக்கம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட ஹரியானா கிட்டேருந்து வரனால அப்படின்றேன். அமேசான் கிட்டேருந்து அங்கே வாங்கியிருக்கேன். முதல்ல அன்பாக்சிங் பண்ணிடுவோம். சீட்டை கிழிச்சிட்ட மச்சி. ஐயோ, கிளிகிறன்ற பேரில் சீட்டை கிழிச்சிட்டேன். நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு தாங்க நாங்கள் டோட்டலாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். பில்லு பார்த்தீங்கன்னா 4600. நான் வாங்கும்போது 4600, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 4300 வந்துடுச்சு. ஒரு நாள் விட்டு கூட ஆர்டர் போட்டிருக்கலாம் போல். ஓப்பன் பண்ணிடலாமா? ஆரம்பிச்சு வேறு லெவலுக்கு இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரு, 2 டிரான்ஸ்மீட்ரு, அதுக்கப்புறம் 2 பூனை வால் கொடுத்துனுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் 2 இதை சார்ஜ் போட்டுக்கிற அளவுக்கு ஒரு சார்ஜர் கேபிள் ஒன்று, டைப் சி டு டைப் சி கேபிள் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோன் கேபிள் ஒன்று கொடுத்துருக்கான், 2 பின் ஹெட்ஃபோன் பின் ஒன்று, அதுக்கப்புறம் 3 பின் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2 ஹெட்செட் கொடுத்துருக்கான். இது எதுக்குன்னு தான் தெரில. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யூசர் மேனுவல், நம்ம யூசர் மேனுவல் தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, அவ்வளோதான் இதில் கொடுத்து வச்சுருக்கிறது. எல்லாம் தூக்கி இங்கே வச்சுருவோம். நம்ம டிரான்ஸ்மீட்டர் எடுப்போம். எடுத்துடலாமா? செம்ம ஷைனிங்காக இருக்குது மச்சி. ஆனால் 5000 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அது. அடுத்து பார்த்தோன்னா ஒரு 2 டிரான்ஸ்மீட்டர் எடுத்துருவோம். இது ஒரு ரிசீவர் ஒன்று. ரிசீவர் ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஒரு 2 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ்ஸு ஆன் ஆகிடுச்சு மச்சி. லைட்டு தான் கண்ணுக்கு தெரில. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா சிக்னல் காட்டுது. இது இருட்டில் தான் தெரியும். கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரிசீவரோட 2 டிரான்ஸ்மீட்டர் கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இதுவும் கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லாமே இப்போ கனெக்டில் தான் இருக்குது. இப்போ இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாமா? முதல்ல இதுக்கு மேலே அந்த பூனை வேலை போடலாம். அடுத்து 2 பூனை வேலை ரெடி பண்ணுறோம். இந்த பூனை வால் கொஞ்சம் நாளில் கொட்டி போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக்கோட இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதோட டெஸ்ட் ட்ரைவ் இப்போயே பார்த்துருவோம். இது ஒரு ஃபோன் கேபிளுக்கு இருக்குது பாரு, இந்த கேபிளில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் எடுத்து நம்ம ரிசீவரில் கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டோங்கன்னா இந்த 2 மைக்கும் அதோட யூஸ் ஆகிடும். இதோட அப் டு ரேஞ்ச் எவ்வளோன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து போயா மைக்கில் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மைக்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நார்மல் மோடில் இருக்குது. இதே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போகிறேன். ஈகோ மோடில் இன்னும் ஆன் பண்ணல, இன்னும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணல. நார்மல் மோடில் ஒரு நல்லா கேட்குதான்னு பாருங்கள். நல்லா ஒரு வின் நாய்ஸ் வர இடத்துல தான் இருக்குது. நல்லா ஃபுல் காற்று தான் அந்த இடத்துல வந்துட்டுருக்கு. அதில் எப்படி வாய்ஸ் கேட்குதுன்னு தெரில. பார்ப்போம். இந்த அளவுக்கு நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். ஒரு 30 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே இப்போ ஈகோ சிஸ்டம் ஆன் பண்ணிடலாம். ஈகோவும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு அதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் போடுறேன். ஓகேவா? இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஈகோ மோட் இருக்குது, ஹெட்செட் பின் இருக்குது, அதுக்கப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் மியூட் பட்டன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஈகோ பட்டனை அழுத்திட்டோம். ஈகோ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சிங்க. இந்த இடத்துல ப்ளூ லைட் வருது, அது வெளிச்சன்றனால தெரில உங்களுக்கு. பேருங்க ஈகோ சிஸ்டமில் எடுத்துகிட்டு போய் பார்க்கும். இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈகோ சிஸ்டமில் அதே 30 மீட்டர் ரேஞ்சில் போயிட்டுருக்கேன். இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வின் நாய்ஸ் வருது, நல்லா ஃபுல்லாக காற்று வருது. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூனை வாழையும் போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மண்டியா இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பூனை வாழை இருந்துச்சு. இந்த இடத்துல கிளிப் மாதிரி இருக்குது. கடையை மடிக்கி பிடிச்சி வேறு இந்த 2 லாக் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் உள்ள ப்ரெஸ் பண்ணி ஒரு த்ரெட் லாக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் லாக். ஈகோ சிஸ்டமில் தான் இருக்குது. இப்போ அதை பேசி பார்க்கலாம்.
போன வாலும் போட்டாச்சு. நாய்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா இந்த டிஜிடெக் மண்டே உடைச்சிடலாம். இப்போ ஒரு 10 மீட்டர் ரேஞ்சில் இருப்பேன்னா ஒரு 10 மீட்டர் இது வந்துடும். 10 மீட்டர் ரேஞ்ச் வந்துடும். இது பார்த்தோன்னா ஒரு ஓகே 20 மீட்டர் ரேஞ்ச் வந்துடும். இதில் நல்லா வாய்ஸ் கேட்குதா பாருங்கள். இதில் வேறு நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு இன்னும் ஆன் பண்ணல. ஈக்குவல் நார்மலாக தான் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் இன்னும் இதுக்கு மேலே ஆன் பண்ணிடுறேன். ஒரு 30 மீட்டர் ரேஞ்சில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வின் நாய்ஸ் நல்லா காற்று நல்லா ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ஸ் நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக போன வாலே நல்லா ஆடுதுங்க. நல்லா வாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவுட் சைடில் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வீட்டில் எடுத்தால் அதோட வாய்ஸ் நல்லா வராதுன்னு தெரினா அவுட் சைடில் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனில் இந்த பூனைமுடி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட நாய்ஸ் கேன்சலேஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 10 மீட்டர் ரேஞ்சு போயாச்சு. ஒரு 20 மீட்டர் ரேஞ்சு போயிட்டான். நல்லா தான் இருக்கும் வச்சு 30 மீட்டருக்கு தூரமாகவே போயிட்டோம் போல் போயிட்டேன். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் எதுவும் அந்த பூனைமுடி மாட்டில் தனியாக கையில் தான் இருக்குது. இப்போ தனியாக மாட்டிடுவோம். இப்போ மாட்டியாச்சு. மாட்டத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாட்டத்துக்கு முன்னாடி நடந்து வந்த வீடியோ அது. ஆல்ரெடி இப்படி கண்டினியூவாக நடந்து வந்துட்டுருக்கேன். இது வந்து அந்த பூனைமுடி மாட்டினதுக்கு அப்புறம் இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்செட் பின் எதுக்கு இருக்குன்னா நம்ம பேசுறது நம்ம என்ன பேசுகிறோங்கன்னு தெரியறதை கேட்கறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் பின்னை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பூனைமுடி மாட்டியாச்சு. இப்போ நான் என்ன பேசுகிறேன் எனக்கும் அது கேட்கும். இப்போ நான் அந்த இடத்துல நான் இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன். நம்ம ஒரு சில டைம் பேசுறது என்ன பேசுகிறாங்கன்னே ரெக்கார்ட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது. அதனால் ரிசீவ் ஆகுறது எல்லாமே இதில் தெரியும். அவ்வளோதான் பாருங்கள். இதுலேயே கேட்குது நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன இது சின்ன இருக்குது. ஒரு 30 மீட்டர் ரேஞ்சு அதே எல்லாம் மனப்பாடம் பண்ண மாதிரி 30 மீட்டர்னே சொல்லுங்க கிடக்கிறேன். இல்லை 2 பேர் மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏய் எனக்கு வந்து ஸ்லோவாக கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. நான் பேசுறது கரெக்டாக ஸ்பீடாக தானே கேட்குது. எனக்கு காதுக்கு வர மாதிரி ஸ்லோவாக கேட்குது. இப்போ நீ பேசு உங்கள் சைட்லேருந்து. மைக் 1 மைக் 2 மைக் 3 எல்லாரும் கல்யாண மண்டபத்தோட மெயின் ஆளுக்கு வாங்கன்றியா? எல்லாரும் இங்க வாங்கடா. இரு நானே வரேன். இப்ப எடுத்து போலாமா? இரு ஆடுகளும் வெவ்வேறு பாதையில் செல்கின்றன. அவ்வளவுதான். வந்துடு நீயும். 2 பேரோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இப்ப ஒண்ணு ஏய் அங்க போவாதான்ட்டு அந்த பக்கம் நீ இதுலயே வரமாட்டேங்கிற ஃப்ரேம்ல 30 மீட்டர் அறிவிட்ட நாதாரிகளா ஒண்ணே இல்லையா இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? உங்க வாய்ஸ் எவ்வளவு கேக்குது. வந்துட்டு இருக்க நல்லா நீ பேசுறா. நீ பேசினாதான் நீ கொஞ்சம் சத்தமா கேக்குதா? கிளியரா நான் பேசுறது கேக்குதா? நீ பேசுறது என் காதுக்கே கேட்க மாட்டேது. மைக் காதுல எப்படி கேட்கும்? கரெக்டா எனக்கு கேக்குது நான் பேசுறது. சிறப்புடாப்பா. 2 பேரோட கான்வர்சேஷன் வாய்ஸும் நல்லா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே நல்லா கேக்குது. பாத்துருவோம். அவ்வளவுதான் காய்ஸ். இப்போ இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாக ஓவராலாக எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கோ மோடும் இன்னும் ட்ரை பண்ணல. எக்கோ மோடு மட்டும் ட்ரை பண்ணல. மற்றபடி பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் நாய்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா மோடுமே செக் பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு போயா மைக்கில் ஒயர் கேபிளில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டேங்க. என்னோட மோட்டோ விளாகிங் யூஸிங்காகவே இந்த டிஜிடெக் மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட அப்டேட் இதுக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்தாங்க வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.